வால்மீகி ராமாயணத்தில் ஒரு வரி வரும், ராமனுக்கு என்ன பேர்னா பூர்வபாஷி. என்ன பூர்வபாஷி? 2 பேர் சந்திக்கும் போது சார் இப்படி உட்காந்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், இவன் பேசட்டுமேன்னு உட்காந்துருக்க கூடாது. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் லீடருங்கிறதுக்கு என்ன அடையாளம் தெரியுங்களா? நீங்களே பேச்ச தொடங்கணும். ஏன் தொடங்கணும்? நீங்கள் அவனோட கான்வர்சேஷன் பண்ணாமையே 45 நிமிஷம் உருன்னு உட்காந்துருந்தா அவன் பேசட்டோம்னா அந்த இடம் எப்படி ஒரு வெறுமையில் இருக்கும். அப்துல் கலாம் எழுதுறாரு, பர்வேஸ் முஷ்ரேஃப் வந்து அவரை பார்க்க வராரு. கவர்மெண்ட்லேருந்து கிளீனாக பிரசிடென்ட்டுக்கு சொல்லிட்டாங்க, நீங்கள் இந்தியன் எக்கானமி மிலிட்ரி ஏதாவது அது விஷயமா பேசக்கூடாது, முஷ்ரஃப்ட்ட நீங்கள் பேசக்கூடாது, எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு. முஷ்ரஃப் கண்டிப்பாக 45 நிமிஷம் அப்பாயின்மெண்ட் கலாம்கிட்ட வேணும்ட்டார். நான் அவரை பார்த்தே தீருவேன் அப்படிங்கிறார். கலாம் இதை எழுதுறாரு, நான் அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணேன், முஷ்ரஃப் வந்த உடனே வரவேற்றேன், உட்காத்தி வச்சேன். நான் புறான்னு ஒரு ஸ்கீம் வச்சுருக்கேன். புறான்னா அர்பன் ரூரல் அம்யூனிட்டிஸ், அதாவது கிராமங்கள்லேயே நகர்ப்புற வசதிகளை செய்கிறதுக்கு ப்ரொவைடிங் அர்பன் ரூரல் அம்யூனிட்டிஸ்னு பேர். புறா அவருடைய இன்ஸ்டிடியூஷன் பேர், கலாமோடது. நான் என்ன பண்ணேன், முஷ்ரஃப் வந்து உட்கார்ந்த உடனே நேராக ப்ரொஜெக்டரை போட்டு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், கிராமங்கள்லாம் வெல்ஃபேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கிராமத்தை எல்லாம் 45 நிமிஷம் நானே ஓட்டிட்டேன். முஷ்ரஃப் அப்படியே உட்காந்தே இருந்தார். 40 நிமிஷம் ஆன உடனே இட் இஸ் கெட்டிங் லேட், நமஸ்தே என்ன பொருட்பிட்டார். இப்போது நம்மக்கிட்ட வர்றவங்ககிட்ட என்ன பேசலாம், என்ன பேசக்கூடாது, எவ்வளோ நேரம் பேசலாம், எவ்வளோ முன்னாடி பேசணும். சார் நீங்கள் நடக்கிற போது கூட லீடர்களுக்கு ஒரு இலக்கணம் உண்டு. அடுத்த நாட்டு டிக்னிட்டியோட போகும்போது அவங்களுக்கும் உங்களுக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும், அதில் யார் முன்னாடி போகணும், யார் பின்னாடி வரணும், எத்தனை அடி இடைவெளி இருக்கணும், அந்த இடத்துக்கு போய் உட்காரும் போது யார் கை குலுக்கிறதுக்கு முதல்ல குலுக்க போகணும், யார் ரெண்டாவதாக அந்த கையை வாங்கி குலுக்கணும், எல்லாமே ஆல்ரெடி பிளான்டாக இருக்கும். எல்லாமே எஜுகேட் பண்ணுவாங்க, இப்படி தான் நடக்கணும், இந்த நாட்டோட முறை இப்படி அப்படி. இதை தலைவர்கள் மீறுவாங்க. ட்ரம்ப்லாம் அதை பற்றி கவலைப்படாமல் அவனுக்கு போய் கையை கொடுப்பாரு, இவனுக்கு போய் கையை கொடுப்பாரு, அதெல்லாம் வேறு சமாச்சாரம். பட் அது ஒரு மெத்தட் இருக்குது, ஒரு தலைவர்னா எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு. பிரிட்டிஷ் மகாராணி நடக்கிறான்னா ஒரு 5 அடி தள்ளி தான் நடக்கணும் மற்றவங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பிரிட்டிஷ் மகாராணி கையில் எப்போவுமே ஒரு பேக் வச்சுருப்பா, பார்த்துருக்கீங்களா? எங்க அவ்வளோ பெரிய பொம்பளைக்கு பை தூக்குறதுக்கு ஆள் இல்லை, அவன் ஹஸ்பண்ட் வேற இருக்கான். எலிசபெத் மகாராணி நீங்கள் எந்த வீடியோ வேணால் எடுத்து பாருங்க, ஒரு சின்ன பேக், ஒரு வேனிட்டி பேக் ஒன்று கையில் வச்சுருப்பாங்க. அந்த பேக்கை எடுத்துக்கிட்டே தான் அந்த அம்மா போவாங்க வருவாங்க. அதில் செக்யூரிட்டி கண்ட்ரோல் இருக்குது சார். ஒரு ப்ரெஸ் பண்ணால் போகிறோம் சுட்டுருவாங்க. ஃபுல் செக்யூரிட்டி கண்ட்ரோல் பேக்கில் இருக்குது அந்த அம்மாவுக்கு. ஒரு லீடர்னா அவங்களுக்கு அப்படி தான் எல்லாமே பண்ணுவாங்க சார். ஒரு பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், பெரிய மினிஸ்டர் உட்காடுறாங்க மேடையிலன்னா எங்கே உட்காடுறாங்க, ஒரு ஆபத்து வந்தால் எந்த ரோடு வழியாக வெளியே வருவாங்க, அவங்கள எப்படி கூட்டிகிட்டு போகணும், எல்லாம் பிளான் பண்ணுவாங்க. கமாண்டோஸ் வந்து அத்தனையும் பிளான் பண்ணுவாங்க. ஒரு லீடரை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் திரும்பி வருதுன்னு சொன்னால் அது வெல் பிளான்டாக இருக்கும். சப்போஸ் ஒன்று ஏற்பட்டால் மேஜைக்கு கீழே அவங்க எங்கே குனியணும்னு சொல்லி கொடுப்பாங்க, தெரியுமா? ஒரு ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு, ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா எந்த மேஜைக்கு கீழே அவங்க குனியணும் அப்படின்லாம் ஒரு கணக்கு இருக்கும். ஒரு தலைவன்னா அந்த தலைவனை எப்படி கொண்டு செலுத்துறது அப்படிங்கிறத பற்றியே எல்லாமே பிளான் பண்ணி ஒரு லீடருக்கு எஜுகேட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்க சௌஜன்யத்தோட சகலமாக இறங்கி வந்து பழகிறதுங்கிறது தனியான ஒரு குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் ஒரு தலைவனால் அந்த மாதிரி செய்ய முடியும். பொதுமக்களோடு கலந்து பழகிய தலைவனாக வாழ்கிற பெருமை ராமனுடைய தனித்த தலைமைக்கு உண்டு. இன்னொன்று சொல்கிறேன், நான் எல்லாமே வந்து ராமனை வச்சுக்கிறேன், ஆனால் மாடர்ன் லீடர்ஸோட கம்பேர் பண்ணிக்கிட்டே வரேன், நம்ம மனசில் அது பதியறதுக்காக சொல்லிக்கிட்டே வரேன். ஒரு லீடர் எப்போவுமே எப்படி இருப்பான்னா, ஒரு வார்த்தை சொல்கிறேன், அன்பிரடிக்டபிளாக இருக்கணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த விஷயம்னா அவர் எப்படி எடுத்துக்குவார், இப்படி தான் எடுத்துக்குவார், யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம சொன்னால் கோவப்படுவார், சில சமயத்தில் கோவப்பட மாட்டார், சில சமயம் என்னன்னா எழுந்து அவர் வெளியே போடுவார், சில சமயம் ஃபைலை விட்டு எறிவார், சில சமயம் அப்புறம் சொல்லு கேட்போம். ஸோ அன்பிரடிக்டபிளாக இருக்க வேண்டியது ஒரு தலைவனுடைய இயல்பு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நீங்கள் ராமாயணம் முழுக்க எடுத்து படித்து பார்த்தா பல இடங்களில் நீங்கள் ராமனை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அவர் எப்போ பணிஞ்சு போவார், எப்போ நிமிர்ந்து நிற்பார், எந்த விஷயத்தை அடமெண்ட்டாக பேசுவார், எந்த விஷயத்தை லீனியண்ட்டாக எடுப்பார், எப்போ வாழ்யயிறு இளங்க நக்கான் அப்படியே வாயை விட்டு அப்படியே கென்னு சிரித்து சந்தோஷப்படக்கூடிய ஆளாக இருப்பார், எப்போ உருன்னு உட்கார்ந்துருப்பார். யூ கான்ட் ப்ரெடிக்ட் ஹிம். ஒரு லீடருக்கு வேண்டிய மிக இம்பார்ட்டண்ட்டான குவாலிட்டி. இதை நான் புரிய வைக்கிறதுக்காக ஒரு உதாரணம் சொல்லிட்டு அப்புறம் அந்த ராமன்லேருந்து அதை சொல்கிறேன். வருணனை இப்படி சொல்லிடுறேன், வருணனை வழிவேண்டு படலம் வருது. முதல்ல பணிவதனை உட்காந்துருக்கிறாரு, கடல் வழி விடணும், கருணையங் கடல் கிடந்தது கருங்கடல், வருண மந்திரம் சொல்லிட்டு உட்காந்துருக்காரு, வழி விடு வழி விடு வழி விடு, வழி விடலை, பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுத்தார்.
பணிகிற இடத்துல பணிஞ்சாரு, கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்பட்டார். இதே மாதிரி அவரை கம்ப்ளீட்டாக நீங்கள் கவனிச்சு பாருங்க. ஒரு இடத்துல சிரிச்சுக்கிட்டு உட்காந்துற வாழ் ஏயிறு இளங்கனக்கான் எங்கள் சூர்பனக வரும்போது அவர் சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிற காட்சி. அதே வேறு சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய அணுகுமுறை நிறைய மாற்றங்கள் உடையதாக இருக்கும். கோவப்பட வேண்டிய இடம், குளிர்ச்சியாக இருக்க வேண்டிய இடம், எந்தெந்த சந்தர்ப்பத்தில் என்னென்ன மாதிரியான பிஹேவியர், முகபாவம் இதெல்லாம் எப்படி மாறும் அப்படிங்கிறது ராமாயணம் முழுக்க நீங்கள் அப்படியே பிரித்து படித்து பார்க்கலாம். ராக்கால் மகராஜ், அதாவது ராமகிருஷ்ணன் சொல்றதெல்லாம் எழுதிக்கிட்டே வந்தவர் சுவாமி பிரம்மானந்தர்னு பேரு. ராக்கால் அப்படின்னு அவருடைய பேரு. அவர் தான் இந்த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் ராமகிருஷ்ணா மட்னு சுவாமி விவேகானந்தர் நியமிக்கிறார். நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ராமகிருஷ்ண மடத்தினுடைய பிரசிடென்டா யார் வந்தாலும் இருக்கலாம், ஆனா சுவாமி விவேகானந்தர் நிரந்தரமான தலைவர். அப்ப தலைமை என்பது பதவி அல்ல, அது என்ன? அது ஒரு வெர்ச்சு, அது ஒரு இயல்பு, அது ஒரு குணநலன், அது ஒரு பொறுப்புணர்ச்சி, அது ஒரு ஆற்றல், அது ஒரு கடவுட்கொடை, அது ஒரு ஒளி வெள்ளம். தலைமை என்பது எப்போதும் நாற்காலி அல்ல, அது நாற்காலியை கடந்தது. நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம் ஒரு கதை, நினைவு இருக்கலாம் உங்களுக்கு. பீர்பாலை ஏண்டா அறிவாளின்னு எல்லாம் சொல்கிறான் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரசரை அவர் பார்க்க போன போது அவர் முட்டாளாக்கணும் முடிவு பண்ணாராம். பீர்பாலை முட்டாளாக்கணும் அப்படி. அது நம்ம நாட்டோட இயல்பு சார். எவனும் அறிவாளியாக இருக்கக்கூடாது, அவனை எப்படி முட்டாளாக்கலாங்கிறதுக்கு நிறைய பேர் எப்போ பார்த்தாலும் பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பீர்பாலை முட்டாளாக்கணும் அப்படின்னு ஒருத்தனுக்கு ஒரு பெரிய ஆசை சார். பீர்பால் யாரோ ஒரு அரசரை பார்க்க போகிறார். அந்த அரசர் என்ன பண்ணிட்டாரு, அவர் குரூப்பில் இருக்கிற ஒரு டம்மி பீஸை எடுத்து சிம்மாசனத்தில் உட்காத்தி வச்சு அவனுக்கு ராயா வேஷம் போட்டு அரசர் வேஷம்லாம் போட்டு உட்காத்தி வச்சுட்டு இவர் 10-11 அத்தோட இது ஒன்றுன்னு உட்காந்துக்கிட்டார். இந்த பீர்பால் பெரிய அறிவாளின்னு சொல்கிறாங்களே, அவன் கரெக்டாக என்னை கண்டுபிடிக்கிறான் நான் பார்ப்போம் அப்படின்னு. பீர்பால் சபைக்குள்ளே நுழைஞ்சார். இப்படி எல்லாரையும் பார்த்தாரு. பார்த்துட்டு நேரம் அந்த 10-11 உட்காந்துருக்கார் பாருங்க, அவர்கிட்ட வந்து வணக்கம். அவர் இப்படி ஷாக் ஆகி எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னாரு. அவன் உட்பட உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். யாரு? அங்கே சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிறானே, நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ, நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ, நீங்கள் என்ன சொல்லுவீங்களோன்னு அவன் உட்பட உங்களையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ நீ தான் இந்த தேசத்தோட ராஜாவாக இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இது சாதாரண கதை இல்லை சார். அதாவது எந்த நாற்காலியில் உட்கார்ந்திருந்தாலும், எந்த நாற்காலியில் உட்காராமல் இருந்தாலும் தலைவனுடைய ஆளுமை என்பது தனிமையானது. அவனுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது எந்த வகையிலேயும் கேள்வி கேட்க முடியாதது. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அயோத்தியினுடைய அரசனாக ராமன் வீதி அந்த காலகட்டத்தில் உட்காரல, பரதனும் உட்காரல, பாதுகை உட்காருது. ஆனால் என்ன இருந்தாலும் அந்த ராமனுடைய தலைவன்கிற அந்த இம்ப்ரெஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் மாற்ற முடியல. எப்படி? இதுக்கு என்ன அடையாளம்? அதை ஜஸ்டிஃபை பண்ணணுமா இல்லையா? இது பாருங்க, நீங்கள் தான் தலைவருங்கிறதுக்கு என்ன அடையாளம் தெரியுங்களா? நீங்கள் எந்த போஸ்ட்லையும் இல்லைன்னா கூட நீங்கள் தான் தலைவருங்கிறதுக்கு என்ன அடையாளம் தெரியுங்களா? நமக்கு பிடிக்காதது அங்கே நடக்க முடியாது. சின்ன அடையாளம். நமக்கு என்ன பிடிக்காதோ அது அங்கே நடக்க முடியாதுன்னா நீங்கள் தான் தலைவர். உங்களுக்கு பிடிக்காதது தினம் நடக்கும் அப்படின்னா நீங்கள் தலைவர் இல்லை. யார் யார் வீட்டில் கேட்ட சமையல் கிடைக்கலையோ அவங்களாம் குறிச்சுங்க. நமக்கு பிடிக்காதது வீட்டில் நடக்கும்னா நாம் தலைவர் இல்லை. நமக்கு பிடிக்காதது வீட்டில் நடக்காது அப்படின்னா நாம தான் தலைவர். பெண்களுக்கும் இது பொருந்தும். நமக்கு பிடிக்காதது வீட்டில் நடக்கூடாது. நான் நடக்கூடாது எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன், நம்ம சரியா அசக்டிவாக இருக்கிறோம் அப்படின்னு அடையாளம். இதுக்கு என்ன அடையாளம்? ஐயா, ராமர் புறப்பட்டு வந்துட்டார் காட்டுக்கு. இப்போ பரதன் வர்றான். பரதன் வந்தவன் கோபம் யார் மேலே வருதுன்னா கைகை மேலே வருது. அவனுக்கு எல்லாத்தையும் கெடுத்து விட்டாளே, என் பெருமையை முழுக்க கெடுத்து விட்டாளே, இப்படி ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டாளேன்னு கோபம் வருது. என்ன சொன்னான் தெரியுங்களா? ஏன் மாத்திரத்தில் எற்றுகிட்டு நான் இவளை அழிச்சிடுவேன். ஆயவன் முனியும் என்று அஞ்சினேன். யார் அந்த ஆயவன்? ஆயவன் முனியும் என்று அஞ்சினேன். ராமன் என்ன கோச்சுக்குவான், ராமன் என்ன கோச்சுக்குவான், அஞ்சினேன். இப்போ யோசிச்சு பார்க்கணும். இன்னொரு இடம் சொல்றேன் பாருங்க. சத்ருகனை மந்திரையை பிடிச்சிட்டு வரான். சத்ருகனை மந்திரையை பிடிச்சிட்டு வந்தோடனே அவளை கொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வருது. ஆனால் மந்திரையை கொண்டு வந்து நிறுத்துற போது முன்னையர் முறைகட முடித்த பாவியை சின்ன பின்னம் செய்து என் சினத்தை தீர்வனேல். யாரு? இந்த மந்திரையை நான் இப்போ அடிச்சு கொண்டுட்டா பரதனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? என்னை இன்று என் ஐயன் துறக்கும். ராமன் என்ன வெறுத்துருவான், ராமனுக்கு பிடிக்காது, ராமனுக்கு கோபம் வரும், ராமன் என் மேல இருக்கிற அன்பை விட்டுருவார். இப்போ என்ன புரிஞ்சு போச்சு?
தலைமை என்பது ஒரு அரச பதவியில் இருப்பது மட்டுமல்ல, அங்கு இருக்கிற மக்கள் எல்லோருமே ராமனுக்கு பிடிக்காததை செய்ய முடியாது, ராமனுக்கு பிடித்ததை மட்டும்தான் செய்ய முடியும் என்ற ஆளுமையை வைத்திருப்பதால் அவர் தலைவர். அந்த ஆளுமை அவர்கிட்ட தொடர்ந்து இருக்குது. அவருடைய அபிப்பிராயத்துக்கு மாறாக அங்கே யாருமே எந்த விதமான காரியத்தையுமே செய்ய முடியாது. நான் ஒரே ஒரு நிறைவான செய்தியை சொல்லி நான் முடிச்சிடுறேன். இல்லை, எனக்கு இருக்கிற டயத்துக்கு 2 செய்தி சொல்லலாம், இன்னும் டைம் இருக்கு. ஒரு தலைவன் 100% 10% பியூர் அப்படின்னா ஆட்சி நடத்த முடியாது. Take it from me, whoever he may be, 100% சான்ஸே கிடையாது. Some compromise should be done. காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண 24 கேரட்டில் நீங்கள் நகை பண்ண முடியாது. 22, 18 ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணித்தான் ஆகணும். இதை சீனாவில் வந்து தலைமை பண்பு பற்றிய விஷயங்களில் ஒரு வார்த்தை எழுதுனா, தூய நீரில் மிக 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 தூய நீரில் மீன்களால் வாழ முடியாதுன்னா. ஏன்? பாசி பாக்டீரியா ஏதாவது இருந்தால் தான் சார் மீன் உயிரோடு இருக்கும். பாசி பாக்டீரியா இல்லை, ஸ்பட்டிக மாதிரி பனிக்கட்டி அப்படியே இறங்கி வருது அப்படின்னா அதில் மீன் இருக்காது. எப்படி பழமொழி சொன்னா பாருங்க, ஓடை மிகவும் தூய்மையாக இருந்தால் மீன்கள் ஓடாது, அரசன் மிகவும் நேர்மையாக இருந்தால் அவனிடம் பணிபுரிய யாரும் வரமாட்டார்கள். 10% பெர்ஃபெக்ட் நமக்கு ஒத்து வராதுப்பா, நம்மளால அங்கே ஒன்றும் சாப்பிட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. எதுக்கு நமக்கு தேவையில்லாத தலைவலி, ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் தான் கண்டுக்கலாம். இப்போ நீங்கள் ராமனை போய் இந்த கேட்டகரியில் வைக்க முடியுமா? நான் என்ன பண்ண முடியும்? அனலைஸ் பண்ணால் வரும். அத்தா இதுகள் இவ்விலங்கின் பித்தாய ஒழுங்கினை பேசலாமோ? யார்? சுக்ரீவனை. இது ஒரு குரங்குடா, பித்தாய ஒழுக்கு, வேற வழி இல்லை, சேர்த்துக்கோ. வேற வழியில் 4 பேரை சேர்த்தா தானே சார் கண்டினியூ பண்ணவே முடியும். வேற வழியில் சேர்த்துக்கோ, வேற வழியில் சேர்த்துக்கோ. எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் எ வெரி பிக் ப்ராப்ளம். வேற வழியில் சேர்த்துக்கோ. இப்போ இந்த காம்ப்ரமைஸை உட்பட ஒரு தலைவனாக செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருக்கு. மன்னிக்க தெரியணும், தப்பு பண்ணவங்களை கூட அப்படியே கண்டுக்காம விட தெரியணும். தீயல் என்று நீ துறந்த என் தெய்வமும் தம்பியும் மகனும் தாயும் தம்பியும் ஆம்பரம் தருக. கைகை பண்ண தப்பு தான், அது தப்பா இருந்தா கூட பரவாயில்ல, அவை தான் எங்களுக்கு அம்மா. ஸோ தூய நீரில் மீன்கள் ஓட முடியாது. அரசன் மிகவும் நேர்மையாக இருந்தால் அவனிடத்தில் யாரும் பணிபுரிய முடியாது. அப்புறம் டீம் பில்டிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஒரு குரூப், இந்த வார்த்தையை சொல்லி நான் முடிச்சிடுறேன். நீ எவ்வளவு பெரிய தலைவனாக இருந்தாலும் நீ எப்படிப்பட்ட குழுவை உருவாக்குகிறாயோ அதை பொறுத்து தான் உன் வெற்றி இந்த உலகத்தில் பதிவு செய்யப்படும். இஃப் யூ டோன்ட் ஹாவ் எ சக்சஸ்ஃபுல் டீம், யூ ஆர் எ மிசரபிள் ஃபெயிலியர். நீ எவ்வளோ பெரிய தலைவனா வேணா இரு, உனக்குன்னு ஒரு கரெக்ட் டீமை நீ உருவாக்கினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். கம்பன் விழா நடக்குதுன்னா யாராவது ஒருத்தரால் நடத்திட முடியுமா? ஒரு கம்பன் விழாவே ஒருத்தரால் நடத்த முடியாதுன்னா கவர்மெண்ட் ஒருத்தரால் நடத்திட முடியுமா? ஒரு கட்சி ஒருத்தரால் நடத்திட முடியுமா? இந்த உலகத்தில் எந்த காரியத்தையாவது ஒருத்தரால் நடத்திட முடியுமா? ஒன்றும் முடியாது. யூ மஸ்ட் ஃபைண்ட் எ சக்சஸ்ஃபுல் குரூப், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள டீம், எல்லா வகையிலேயும் ஒத்துப்போகக்கூடிய ஒரு டீம். அதனால தான் நீங்கள் ராமாயண படமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமனுடைய படமே குரூப் ஃபோட்டோ தான். என்ன குரூப் ஃபோட்டோ? எங்கள் ராமர் உட்காந்துருப்பார், பக்கத்தில் சீத்தம்மா உட்காந்துருப்பாங்க, அந்தாண்ட லக்ஷ்மணன் நிற்பார், இந்தாண்ட சத்ருகன் நின்று சவரி வீசுவார், அந்த பக்கம் எங்கள் ஆஞ்சநேயர் அப்படி கரெக்டாக மண்டி போட்டு அப்படி உட்காந்துருப்பார். எப்போவுமே எங்கால் குரூப் ஃபோட்டோவில் தான் இருப்பார் ஒழிய இண்டிவிஜுவல் ஃபோட்டோக்கு வரமாட்டார். ஏன் வரமாட்டார்? இட் இஸ் எ குரூப் சக்ஸஸ், ஒரு டீமோட சக்ஸஸ். அது ராம் ஜெயம் மட்டுமல்ல, ராம் டீம் ஜெயம். அது ராமங்கிற டீமோட ஜெயம். ஏன் சார் இவ்வளவு தேடிக்கிட்டு போறார் சார் இலங்கைக்கு, சீத்தம்மா ராமர் வரமாட்டான்னு முடிவு பண்ணியிருந்தா பெருமை போச்சு. என்ன என் வேலை என்ன, எங்கள் அண்ணன் வேலை என்ன, நான் என்னத்துக்கு இவருக்கு ஊழியம் பண்ணணும்னு லட்சுமணன் நினச்சிருந்தா போச்சு. அவன் எங்கள் அண்ணன் கொடுத்துட்டு போயிட்டாரு, ஆட்சி எனக்கே இருக்குது, இருந்துட்டு போட்டும் பரதன் நினச்சிருந்தா போச்சு. இந்த ஆளுக்கு நான் எதுக்குப்பா கடலெல்லாம் தாண்டி கவலைப்படணும்னு அனுமன் நினைச்சிருந்தா போச்சு. எந்த வெற்றியும் ஒரு தனி மனிதனுடைய வெற்றி அல்ல, ஒரு குழுவின் வெற்றி என்பதை எப்போதும் ராமன் உலகத்துக்கு புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். மறந்துடக்கூடாது. இன்னொரு வார்த்தை சூத்திரம் சொல்லிட்டு போட்டுமா, எந்த மனிதனும் தலைவன் ஆகிவிட முடியாது, உன் 2வது நபர் தான் உன்னை தலைவன் ஆக்குகிறார். The second person makes you a leader. உன்னுடைய நெக்ஸ்ட் யாரு அப்படிங்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மடங்களில் கூட ஏன் வாரிசு உடனே கட்டணுங்கிறாங்க? இவர் வணங்கத்தக்கவர் வணங்கத்தக்கவர் வணங்கத்தக்கவர்ங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா இம்மீடியட்டாக செகண்ட் பர்சன் வரணும். 2வது நபர் தான் உன்னை தலைவனாக ஆக்குகிறார். எனவே 2வது நபரை மிகச்சரியாக உருவாக்கி வைத்துக்கொள். இது தலைமைக்குரிய மிகப்பெரிய இலக்கணம்.
இந்த எல்லா இலக்கணங்களும் ராமனுக்கு பொருந்துவதால் அவர் தலைவர். வணக்கம்.